சொல்லுங்க, என்ன வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, குடும்பத்தோட திருப்பதிக்கு போயிருந்தோம் ஐயா. அம்மா இப்பதான் பதவி ஏற்றிருக்காங்க. அதான் அம்மாக்கு பிரசாதம் கொடுத்து போலான்னு வந்தாங்க ஐயா. ஹா, இந்தாங்கம்மா. பிரசாதம் தானே, வாங்கிக்கோ ஜானகி. அப்புறம் நம்ம அம்மாவுக்கு கம்பெனி சார்பாக ஒரு புது டைரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்லங்க, இதெல்லாம் எனக்கு எதுக்கு? கோவில் பிரசாதம்னு லட்டு கொடுத்துருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். வேண்டாம். இதை எங்கேயோ பார்த்துருக்குமே. சொல்லுங்க முத்து, வேற என்ன விஷயம்? இல்லைங்க ஐயா, கவர்மெண்ட் கேண்டீன் கட்டடம் கட்ட நீங்கள் தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்க. அதை கட்டி முடிச்சு பேமெண்ட் ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் ஐயாவோட பதவி காலம் முடிஞ்சு அம்மா வந்திருக்காங்க. அது 90 லட்ச ரூபா பேமெண்ட்டுங்க ஐயா. அதுக்கு நிறைய வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த பேமெண்ட்டை மொத்தமாக ரிலீஸ் பண்ணால் நல்லது. அதான் அம்மாவை நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க ஐயா. இதெல்லாம் எதுக்கு வீட்ல வந்து பேசுறீங்க? நேரா ஆபீஸ்ல வந்து பேசிருக்கலாமே. ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு வாங்க, நான் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு உங்களுக்கு பாக்கி பணத்தை செட்டில் பண்ண சொல்றேன். ரொம்ப நன்றிங்கம்மா. ம், இது வெறும் டைரி தானம்மா, இதையேம்மா வேணான்னு சொல்கிறீங்க? இந்தாங்கம்மா. நான் தான் சொன்னனே, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சரிங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. நான் நாளைக்கு உங்களை ஆஃபீஸில் வந்து ஆ, பார்க்குறேன். நான் போயிட்டு வரேம்மா. வாங்க. ஐயா வரேங்கய்யா. ஆ ஆ. வாங்க. இந்த டைரியும் அன்னைக்கு புவனா கையில இருந்து விழுந்த டைரியும் இதுதான். சிவருக்கும் புவனாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ?